வரலட்சுமி விரதம் உருவான புராண கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சாருமதி என்ற பெண் தன்னுடைய கணவர் மாமியார் மாமனாரை கடவுளாக நினைத்து தினமும் அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தா. அவளும் தினமும் லக்ஷ்மியை வணங்கிட்டு தான் எந்த வேலையா இருந்தாலுமே செய்ய ஆரம்பிப்பா. அதுல மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மி சாருமதியினுடைய கனவுல ஒரு நாள் காட்சி அளிக்கிறார். அதாவது ஆவணி மாதத்துல பூர்வபட்சத்துல பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நான் சொல்கின்ற விரதத்தை நீ கடைபிடித்த அப்படின்னா உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்களை நான் கண்டிப்பா செய்து தருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பது பற்றிய வழிமுறைகளையுமே அந்த லக்ஷ்மி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கனவுலேயே அந்த லக்ஷ்மியை சுற்றி வலம் வருகிறாள். நடந்த நிகழ்வை தன்னுடைய மாமியார் மாமனார் கணவர்கிட்ட சொல்றார். உடனே அவங்களும் அந்த ஆவணி மாதத்துல அந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் வரலட்சுமி விரதமே உருவானது.